அன்பார்ந்த முக்காலம் அறிவோம் காணொளி அன்பர்களே வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் என்பது 27 நட்சத்திரங்களில் ஒரு முக்கியமான நட்சத்திரம். இது சிம்ம ராசியில் அமைந்துள்ளது. மகம் நட்சத்திரத்தின் அதிபதி கேது. இதன் தெய்வம் பித்ருக்கள், முன்னோர்கள், ஆத்மாக்கள், மரபு, குலம், முன்னோர் அருள் ஆகியவற்றையெல்லாம் குறிக்கும். மகத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த கௌரவத்தை விரும்புபவர்களாக இருப்பார்கள். அரச குணம், தலைமை திறன் இவர்களுக்கு இயல்பாகும். சுயமரியாதை மிகுந்தவர்கள். குடும்ப பெருமையை காக்க முயல்வார்கள். ஆன்மீக எண்ணங்கள் அதிகம் இருக்கும். பித்ரு தர்ப்பணம் செய்வது இவர்களுக்கு மிகவும் சிறப்பு. கோவில் வழிபாட்டில் ஈடுபாடு அதிகமாக இருப்பார்கள். பிறரிடம் மரியாதையை அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். கோபம் வந்தால் மிகவும் கடுமையாக வெளிப்படுத்துவார்கள். உதவி மனப்பான்மை இருந்தாலும் கூட மிகுந்த கண்ணியத்துடன் செயல்படுவார்கள். பாரம்பரியத்தை மதிப்பவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய விருப்பமுடையவர்கள். ஆனால் அதற்கான செயலில் இறங்குவதும் அவர்களது நம்பிக்கை குறைவதும் அவ்வப்போது அவர்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தும். அதிகாரம், பதவி போன்றவற்றில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காணலாம். ஆனால் அந்த இடத்திற்கு செல்வதற்கு இவர்களுக்கு சிரமம். சில நேரங்களில் மிகுந்த அகந்தையாக நடந்து கொள்வார்கள். முன்னோர் ஆசீர்வாதம் இருந்தால் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் அவர்கள் பெற்றுவிடுவார்கள். மகம் உறவுகளை மரியாதை மற்றும் கௌரவத்தின் அடிப்படையில் தான் பார்க்கும். குடும்ப மரபையும் குலப்பெருமையையும் முதலில் நினைக்கும். மூத்தவர்களை மிகுந்த மதிப்புடன் அணுகும். தன்னிடம் மரியாதை இல்லை என உணர்ந்தால் விலகும். அன்பு காட்டும் போது அரச குணம் வெளிப்படும். பாதுகாப்பு உணர்வுடன் உறவுகளை காக்கும். உறவுகளில் தலைமையை ஏற்க விரும்பும். தன்னலம் எதுவும் இல்லாமல் உதவினாலும் கூட எப்போது பார்த்தாலும் பாராட்டுதல்களை மட்டுமே எதிர்பார்க்கும். மனம் புண்பட்டால் வெளிப்படையாக சொல்லாமல் வஞ்சகம் வைக்கும். அவர்களை விலக்கி வைக்கும். தூரத்தில் நிறுத்தி பார்க்கும். உண்மையான மரியாதை கிடைத்தால் வாழ்நாள் முழுவதும் உறவை நிலைநிறுத்தும். மக நட்சத்திரத்தின் பழிவாங்கும் தன்மை. நேரடியாக பழிவாங்காமல் கண்ணியத்தை காப்பாற்றுவது போல ஒரு பழிவாங்குதல் அவர்களுக்கு உண்டு. தன்னை அவமதித்தால் அதை மனதில் ஆழமாக வைத்துக் கொண்டு வஞ்சகம் தீர்ப்பார்கள். உடனடி கோபத்தை விட அமைதியாக காத்திருந்து பதிலளிக்கும் இயல்பு இவர்களிடம் உண்டு. பழிவாங்குதல் கூட அவர்களுக்கு பெருமையாக இருக்க வேண்டும். அதை காக்கும் விதத்தில் இருக்க வேண்டும். தவறை மறக்காமல் நேரம் பார்த்து தன் மதிப்பை நிரூபிக்க விரும்புவார்கள். சீக்கிரத்தில் தனது தவறை ஒத்துக்கொள்ள அவர்களால் முடியாது. ஆனால் ஆன்மீக உணர்வு அதிகமாக இருந்தால் அவர்கள் மன்னிப்பையும் தேர்வு செய்வதும் உண்டு. மக நட்சத்திரம் தவறான பழக்கங்களில் ஈடுபடும் குணம் என்பது கௌரவம் குலைந்தால் மன அழுத்தத்தில் அவர்கள் தவறான பழக்கங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டு. அகந்தை அதிகரித்தால் அவர்களிடம் தவறான நட்பு வட்டம் உருவாகலாம். அதிகார உணர்வு சில நேரங்களில் அவர்களது கட்டுப்பாட்டை இழக்கச் செய்யும். மன நிறைவு இல்லாத போது ஆடம்பரமாக பல பழக்கங்களில் அவர்கள் ஈடுபடலாம். ஆன்மீக கட்டுப்பாடு இருந்தால் இத்தகைய பழக்கங்களை எளிதில் கடக்க முடியும். சரியான கட்டுப்பாட்டுக்குள் வாழாவிட்டால் இவர்கள் தாறுமாறாகவும் திரிவார்கள். மகம் பொதுவாக பிறர் உழைப்பில் வாழ்பவர்கள் அல்ல. தன்னம்பிக்கை மற்றும் கௌரவம் காரணமாக தானே முன்னேற விரும்புவார்கள். தலைமை திறன் அதிகம் இருப்பதால் மற்றவர்களை வழிநடத்தும் சாமர்த்தியம் இவர்களிடம் உண்டு. நேரடியாக உழைப்பதை விட நிர்வாகம், கட்டுப்பாடு போன்ற பணிகளில் இவர்கள் சிறப்பாக இருப்பார்கள். சில நேரங்களில் பிறரின் உதவியை பயன்படுத்தினாலும் முழுக்க அதை சார்ந்து அவர்கள் வாழ்வதில்லை. தங்கள் நிலையை தாங்களே உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் மிக வலிமையாக இருக்கும். அதற்காக போராடும் குணம் அதிகமாக இருக்கும். அது கடைசியில் தோல்வியிலேயே மிஞ்சும். ஏனென்றால் இவர்களிடம் ஆதிக்கமும் ஆணவமும் அதிகமாக இருப்பதால் அதை அவர்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அகந்தை அதிகமாக இருந்தால்
முன்னேற்றத்திற்கு அது தடையாக மாறும் என்பதை உணர வேண்டும். நான் என்ற உணர்வு அதிகமானால் உறவுகளும் வரும் வாய்ப்புகளும் அவர்களை விட்டு விலகிவிடலாம். ஆனால் அதே அகந்தை தன்னம்பிக்கையாக அவர்கள் மாற்றிக்கொண்டால் வெற்றி உறுதி. இல்லை என்றால் அவர்கள் அதல பாதாளத்திற்கு சென்று விடுவார்கள். பணிவு சேர்ந்தால் தலைமை திறன் உயர்ந்த நிலைக்கு செல்லும். மகத்திற்கு வெற்றி தருவது அவர்களது அகந்தை அல்ல, கட்டுப்படுத்தப்பட்ட கௌரவ உணர்வே. இவர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் தரிகட்டி திருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே அகந்தையை விட்டுவிட்டால் வெற்றி எளிதாகும். மக நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கை மிகுந்த ஆளுமை கொண்டிருப்பார்கள். தலைமையை ஏற்கும் திறன் அதிகமாக பெற்றிருப்பார்கள். விரைவாக முடிவெடுக்கும் இயல்பை கொண்டிருப்பார்கள். கௌரவ உணர்வு அவர்களுக்குள் மிகுந்து காணப்படும். கோபம் வந்தால் மிகவும் கடுமையாக வெளிப்படுத்துவார்கள். இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தை முக்கியமாக காணும் பேறு பெற்றவர்கள். நிலைத்த தன்மையை விரும்பும் குணம் கொண்டவர்கள். செல்வம் சேர்க்கும் எண்ணம் அதிகமாக இருக்கும். ஆனால் எப்படி வேண்டுமானாலும் செல்வம் சேர்க்கலாம் என்ற எண்ணமும் அதற்குள் அடங்கும். அவர்கள் பேசுவதில் நிதானம் இருக்கும், ஆனால் வஞ்சகம் இருக்கும். பொறுப்பு உணர்வு மிகுந்தவர்களாக தோற்றத்தில் காணப்படுவார்கள். ஆனால் அது உண்மையா என்பதை அவர்களை கேட்டால்தான் தெரியும். மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அறிவு மற்றும் தொடர்பு திறன் மேம்பட்டவர்களாக இருப்பார்கள். சமூக உறவுகளை எல்லாம் விரும்புவார்கள். சிந்தனை திறன் வேகமாக இருக்கும். ஆனால் சரியாக சிந்திக்க வேண்டும். தவறானவற்றை தவறான விதத்தில் சிந்தித்தால் இவர்கள் வாழ்க்கை வேகத்தையும் விவேகத்தையும் மறந்து போகும். பல விஷயங்களில் ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் எதிலும் முடிவுக்கு வரமாட்டார்கள். சில நேரங்களில் அவர்கள் மனம் மாறுபட்டு கொண்டே இருக்கும். நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் உணர்ச்சி மற்றும் ஆன்மீக உணர்வு அதிகமாக கொண்டவர்களாக இருப்பார்கள். பிறருக்கு உதவும் மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். குடும்ப பாசமும் ஆழமாக இருக்கும். மனநிலை மற்றும் அடிக்கடி அதில் மாற்றம் தோன்றலாம். தெய்வ நம்பிக்கை அதிகம் கொண்டவராக இருப்பார்கள். மக நட்சத்திரத்திற்கு சொத்து பூர்வீக சொத்து என்று எடுத்துக்கொண்டால் பூர்வீக சொத்துடன் வலுவான கர்ம பிணைப்பு இருப்பது பொதுவாக காணப்படும். முன்னோர் ஆசீர்வாதம் இருந்தால் நிலம் வீடு போன்ற சொத்துக்கள் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். குடும்ப பிரிவு அல்லது மரபு சிக்கல்கள் சில நேரங்களில் அவர்களுக்கு உருவாகலாம். சொத்தை பாதுகாக்கும் பொறுப்பு இவர்களிடம் அதிகமாக இருக்கும். பித்ரு வழிபாடு செய்தால் சொத்து நிலைமை உறுதியாகும் என்று நம்ப வேண்டும். மக நட்சத்திரம் பெண்களை மதிக்கும் குணம் கொண்டவர்களா? பெண்களை கௌரவத்துடன் அணுகும் மனப்பான்மை நிச்சயம் அதிகமாக இருக்கும். குடும்ப பெண்களின் மரியாதையை காக்கும் பொறுப்பு உணர்வு இருக்கும். தாயார் மனைவி போன்ற உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். ஆனால் அகந்தை அதிகமாகிவிட்டால் எல்லாவற்றையும் போட்டு உழைத்து விடுவார்கள். எந்த உறவுக்கும் அவர்களிடம் மதிப்பு இருக்காது. மக நட்சத்திரத்திற்கான தொழில்துறை என்று எடுத்துக்கொண்டால் அரசு வேலைகளில் உயர்ந்த பதவிகளை அடையும் திறன் அவர்களிடம் உள்ளது. நிர்வாகம், மேலாண்மை போன்ற துறைகள் இவர்களுக்கு ஏற்றவை. அரசியல் அல்லது பொது சேவை துறையில் இவர்கள் முன்னேற்றம் காணலாம். பாரம்பரிய தொழில்கள், குடும்ப வியாபாரங்களில் ஈடுபட இவர்களுக்கு வாய்ப்பு அதிகம். நிலம், ரியல் எஸ்டேட், கட்டிடம் தொடர்பான துறைகள் சாதகமாக இருக்கும். கோவில், ஆன்மீக சேவை, யாகம், ஹோமம் போன்ற பணிகளில் இவர்கள் சிறந்து விளங்குவர். கல்வி, பயிற்சி வழங்கும் துறைகளில் தலைமை வகிக்கலாம். தனியார் நிறுவனங்களில் மேலாளர், நிர்வாகி பதவிகள் ஏற்றவைதான். சொந்த தொழிலில் தொடங்கி பிறரை வழிநடத்தும் திறன் அதிகமாக இருக்கும். ஆனால் கௌரவமும் அதிகாரமும் கிடைக்கும் துறைகளில் மட்டுமே இவர்களால் வெற்றி பெற முடியும். சிறிது தவறினாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் கீழே இறங்கி வர தயாராக இருப்பார்கள். காதலை பொறுத்தவரை காதலில் கௌரவமும் உண்மையும் முதன்மையாக இருப்பார்கள். தன்னை மதிக்கும் துணையை ஆழமாக நேசிப்பார்கள். ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் உள்ளார்ந்த உணர்வில் காதலை வைத்திருப்பர். சற்று தடுமாறினாலும் இவர்களுக்கு சந்தேக குணம் வந்துவிடும். அன்பை செயலில் காட்டுவர். வார்த்தைகள் குறைவாக இருக்கும். பாதுகாப்பு உணர்வுடன் அன்பு செலுத்துவார். நம்பிக்கை இருந்தால் முழுமையாக தன்னை அர்ப்பணிப்பார். நம்பிக்கை மட்டும் குறைந்து விட்டால் அவர்கள் உடனே அதல பாதாளத்தில் விழுந்து விடுவார்கள். நட்பு என்று எடுத்துக்கொண்டால் சிலருடன் மட்டுமே ஆழமான நட்பு வைத்திருப்பார். நண்பர்களை கௌரவத்துடன் நடத்துவார்.
துரோகம் நடந்தால் அவர்களை அமைதியாக விலகி நின்று சாதாரணமாக சும்மா விட மாட்டார்கள். பலமும் பலவீனமும் இவர்களுக்கு சொன்னால் பலமும் பலவீனமும் என்று இவர்களுக்கு சொன்னால் தலைமை திறன் மிகுந்தது, தன்னம்பிக்கை மற்றும் கௌரவம் உணர்வு உயர்ந்தது, குடும்ப மரபை காக்கும் பொறுப்பு உணர்வு, ஆன்மீக எண்ணமும் முன்னோர் பக்தியும், நிர்வாக திறன் மற்றும் வழிநடத்தும் சக்தி இவையெல்லாம் சிம்ம ராசியாளர்களின் பலம். பலவீனம் என்று எடுத்துக்கொண்டால் அகந்தை சில நேரங்களில் அதிகரிக்கும். மரியாதை இழக்காவிட்டால் மன அழுத்தம் ஏற்பட்டுவிடும். கோபத்தை கட்டுப்படுத்துவது சிரமம். பிறரின் கருத்தை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். அதை பிடிவாதமாகவே மறுப்பார்கள். உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வது இவர்களது பலவீனமாகும். மக நட்சத்திரத்தை பொறுத்தவரை பொதுவாக 16 to 22 வயதில் கல்வி, திசை, தேர்வு, மன அழுத்தம் போன்ற குழப்பங்கள் இவர்களை சூழும். 23 to 27 வயதில் வேலை, நிலைநிறுத்தம், உறவு சிக்கல்கள் ஆகியவை ஏற்படும். 28 to 32 வயதில் திருமணம், குடும்ப பொறுப்பு, பொருளாதார அழுத்தம் இவர்களை பாதிக்கும். 33 to 36 வயது தொழிலில் போட்டி, பதவி உயர்வு தாமதம், மன உளைச்சல் இவையெல்லாம் இவர்களுக்கு வரும். 40 to 42 வயது வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும். சொத்து அல்லது குடும்ப பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் 45 வயதிற்கு பின் நிலைத்தன்மையும் முன்னேற்றமும் இவர்களது கௌரவமும் அதிகரிக்கும் காலம். மக நட்சத்திரத்தின் ஆன்மீக நம்பிக்கை என்று எடுத்துக்கொண்டால் முன்னோர் வழிபாடு, பித்ரு மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள். கோவில் வழிபாடு, யாகம், ஹோமம் போன்றவற்றில் ஈடுபாடு அதிகமாக கொள்வார்கள். தெய்வ அருளால் வாழ்க்கை முன்னேறும் என்ற நம்பிக்கை வலிமையாக இருக்கும். கஷ்ட காலங்களில் ஆன்மீகத்தை தஞ்சமாக கொள்வார்கள். குலதெய்வம் மற்றும் குடும்பம் மரபு வழிபாட்டை மிகவும் முக்கியமாக கருதுவார்கள். பக்தியுடன் செய்யும் வழிபாடு அவர்களுக்கு மன அமைதியையும் முன்னேற்றத்தையும் தரும். வெற்றி பெற இவர்கள் தேர்ந்தெடுக்கும் துறைகள் என்று எடுத்துக்கொண்டால் நிர்வாகம் மற்றும் மேலாண்மை துறை, அரசு வேலை மற்றும் அதிகார பதவி, அரசியல் மற்றும் பொது சேவை, சொத்து, ரியல் எஸ்டேட், கட்டிடம், பூர்வீக தொடர்பு, ஆன்மீகம், கோவில் சேவை, வேதாகமம், கல்வி மற்றும் பயிற்சி துறை, குடும்ப வியாபாரம் அல்லது பாரம்பரிய தொழில், தனியார் நிறுவனங்களில் மேலாளர், நிர்வாகி பதவிகள், ஆலோசகர், கன்சல்டன்ட், திட்டமிடல் பணிகள், கௌரவம், பதவி, பொறுப்பு தரும் எந்த துறையிலும் மகம் உயர்ச்சி காணும். மக நட்சத்திரத்தின் சகோதர உறவு நிலை என்று எடுத்துக்கொண்டால் சகோதரர்களுடன் மரியாதை கலந்த உறவை வைத்திருப்பார். குடும்ப கௌரவத்தை காக்கும் நோக்கில் உறவை நிலைநிறுத்த முயல்வார். சில நேரங்களில் தலைமை உணர்வு காரணமாக கருத்து வேறுபாடு குடும்பத்திற்குள் உருவாகலாம். தம்பி தங்கை மீது பாதுகாப்பு உணர்வு அதிகமாக இருக்கும். அதுவே பிரச்சனையாகவும் மாறும். சொத்து அல்லது பொறுப்பு விஷயங்களில் சிக்கல்கள் தோன்ற வாய்ப்பு உண்டு. மனதளவில் புண்பட்டாலும் வெளியில் காட்டாமல் மறைத்து கொள்ளும் இயல்பு இவர்களிடம் உண்டு. முடிவாக சொல்ல போனால் கௌரவம், மரபு, தலைமை இவை மூன்றின் சேர்க்கைதான் மக நட்சத்திரம். முன்னோர் அருள் இருந்தால் உயர்வு உறுதி. அகந்தையை அடக்கினால் வெற்றி நிலை நிற்கும். ஆன்மீகம் வழிகாட்டும் வாழ்க்கை அவர்களுக்கு அமைதி தரும். பணிவுடன் நடந்தால் மகத்துவம் பெறும். இல்லை என்றால் அதல பாதாளத்திற்கு செல்லும். மக நட்சத்திரக்காரர்களே, உங்களது உண்மையான தன்மையை அறிந்து கொண்டு வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற நான் அன்றாடம் தொழும்பனாக பணி செய்யும் பேசும் தெய்வம் சௌந்தரநாயகி உடனுரை கைலாசநாதரை பிரார்த்திக்கிறேன். முடிந்தால் ஒரு முறை சிவகங்கை மாவட்டம் கானாடு காத்தான் பெரிய கோவிலில் அமைந்துள்ள பேசும் தெய்வம் சௌந்தரநாயகி உடனுரை கைலாசநாதரை தரிசித்து வாழ்வில் வளம் பெறுங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.